பரபரப்பான சூழலில் இன்று கூடுகிறது தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர். தவேக அரசின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் பலத்த எதிர்பார்ப்பு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல் முறையாக உரையாற்றுகிறார் ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர். தவேக அரசின் முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என்பதால் கவனம் பெறும் கூட்டத்தொடர். இன்று தொடங்கும் தவேக அரசின் முதல் சட்டமன்ற தொடரில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுமா? ஆளுநர் பங்கேற்கும் நிலையில் முந்தைய அரசு நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி பொதுமக்கள் கேள்வி. தமிழக சட்டமன்ற அலுவல் ஆய்வுக்குழுவில் 17 உறுப்பினர்கள். சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர், முதல்வர் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, முன்னாள் முதல்வர் பழனிசாமி ஆகியோருக்கு இடம். சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சினைகளுக்கு கடுமையான வாதங்களை முன்வைக்க வேண்டும். வலுவான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு ஜனநாயகத்தை காக்க திமுக எம்எல்ஏக்களுக்கு மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பங்கேற்காமல் வேலூரில் பேட்டியளித்த துரைமுருகன். தவேக ஆட்சி சிறப்பாக இருக்கிறது என சொல்ல தனக்கு போதிய தைரியம் வரவில்லை என கருத்து. அது சிறப்பாக இருக்கிறது சொல்வதற்கு எனக்கு போதிய தைரியம் வரவில்லை. அனைத்து அரசு பேருந்துகளிலும் மகளிருக்கு கட்டணமில்லா பயண திட்டத்தை கொண்டு வருவது தொடர்பாக முதல்வர் விஜய் ஆலோசனை. மின்சார பேருந்துகளை பெருமளவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தினார். முதல்வர் கோட் ஷூட் போடுகிறார், டிஃபன் பாக்ஸ் கொண்டு வருகிறார், செஸ் விளையாடுகிறார் என்பதை செய்தியாக வருவதாக மு.க. ஸ்டாலின் விமர்சனம். தவேக ஆட்சிக்கு எதிரான செய்திகளையும் முதல்வர் விஜய் படிக்க வேண்டும் என்றும் அறிவுரை. ஒரு காலத்தில் நாம் பழக்கத்தை பார்த்தோம். கோட்டு போட்டு தந்தாரு, டிஃபன் எடுத்து கையில் எடுத்து தந்தாரு, வாட்ச் கட்டிட்டு இருந்தாரு, செஸ் விளையாடினாரு. இன்னைக்கு கோட்டு போடல, பட்டு சட்டை வேஷ்டி விட்டு வந்தாரு. இதெல்லாம் இன்றைக்கு செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. அவைகளெல்லாம் மறைந்து நாட்டில் நடைபெறக்கூடிய அக்கிரமங்கள் எல்லாம் இன்றைக்கு செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. தவேக ஆட்சி 5 ஆண்டுகள் நிறைவு செய்யும் போது 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் 20 லட்சம் கோடி ரூபாயாக உயரும். சவால் விட்டு சொன்ன முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. நான் ஒரு சவாலாக சொல்லுகிறேன். தவேக ஆட்சி 5 வருடங்களை ஒருவேளை ஒரு நிறைவு செய்து அவர்கள் அடுத்த தேர்தலை அவர்கள் சந்திப்பார்கள் சொன்னால் தவேக ஆட்சியினுடைய அந்த 5 ஆண்டு கால இறுதியில் அவர்களுடைய கடன் 20 லட்சம் கோடியாக நிச்சயமாக உயரும். இதை நான் ஒரு சவாலாக உங்களிடத்திலே தெரிவிக்கிறேன். வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத நிலையில் தவேக அரசு உள்ளதாக தங்கம் தென்னரசு விமர்சனம். மக்களிடமிருந்து தப்பிக்க வெள்ளை அறிக்கை என்ற பெயரில் வெற்று அறிக்கை வெளியிடப்பட்டிருப்பதாகவும் சாடல். இந்த வெள்ளை அறிக்கை என்பது ஒரு வெற்று அறிக்கை என்றும், இந்த வெள்ளை அறிக்கையுடைய உண்மையான நோக்கம் தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்பதை உணர்ந்து அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய அளவில் ஒரு முயற்சியாகத்தான் இந்த வெள்ளை அறிக்கை என்ற பெயரிலே அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வெற்று அறிக்கை இருக்கிறது. ஈசிஆர் உயர்மட்ட சாலை, பரந்தூர் விமான நிலையம் உள்ளிட்ட திமுக அரசின் திட்டங்களை தவேக அரசு நிறுத்துவதாக தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் உள்ளிட்ட திட்டங்களை செலவாக கருதினால் தவேக அரசு நிறுத்தி பார்க்கட்டும் எனவும் சவால். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சொன்ன திட்டங்களை வந்தவுடனே நிறுத்துவதற்கான வேலையை பார்க்கிறீங்க. ஈசிஆரில் இருக்கக்கூடிய எலிவேட்டட் ஹைவே, பரந்தூர் ஏர்போர்ட், அது போல மகளிர் உரிமை நிப்பாட்டிருங்களேன், இதை நிறுத்தி பாருங்களேன், விடியல் பயணத்தை நிப்பாட்டி பாருங்களேன். இதெல்லாம் நிப்பாட்டி பார்த்துட்டு
நீங்கள் வந்து நாங்கள் எல்லாமே டெவலப்மெண்ட்டுக்கு இதெல்லாம் நாங்கள் இந்த பணத்தை யூஸ் பண்ணுறோம்னு நாளைக்கே நீங்கள் ஒரு அறிவிப்பு கொடுக்குறீங்களான்னு நான் உங்களை கேட்க விரும்புகிறேன். வெள்ளை அறிக்கையில் பிரச்சனையை மட்டுமின்றி தீர்வுகளையும் பேச வேண்டும். நிதி கூட்டாட்சியை சிதைக்கும் ஒன்றிய அரசுக்கு எதிராக மக்கள் கருத்தை திரட்ட வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை தொடர்ந்து தாவேகா அரசு கொள்முதல் செய்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். தாவேகாவுக்கு ஏன் வாக்களித்தோம் என மக்கள் நினைக்க தொடங்கிவிட்டதாகவும் சாடல். இன்றைக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சியுடைய கரை வேட்டியை கட்டிக்கொண்டு சுத்துகின்ற ஆட்களை எல்லாம் நாம் இப்பொழுது அதிகமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த அரசு எதை கொள்முதல் செய்கிறதோ இல்லையோ அடுத்த கட்சி ஆட்களையும் அடுத்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களையும் தொடர்ச்சியாக இந்த அரசு கொள்முதல் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆனா இன்றைக்கு இந்த சோஃபா மாடல் அரசு அமைஞ்ச பிறகு இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சிக்கு நாம ஓட்டு போட்டுட்டோமே அப்படின்னு மக்கள் வருத்தப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வாரிசுகளின் சிம்மாசனம் ஒழிக்கப்பட்டு அனைவருக்கும் அதிகார பகிர்வு அளிக்கும் ஜனநாயக சோஃபா மட்டுமே இருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் அருண்ராஜ் பதிலடி. முதல்வர் விஜயை நேரில் சந்தித்தார் மதிமுக பொதுச் செயலர் வைகோ. டெல்லியில் சிபி ராதாகிருஷ்ணன் வெளியிடும் தனது நூலின் முதல் பிரதியை விஜய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என வேண்டுகோள். கமிஷன் கரப்ஷன் இல்லாத ஆட்சி தாவேகா ஆட்சி என வைகோ பாராட்டு. முதல்வர் விஜய் எளிமை, இயல்பு, வெளிப்படைத்தன்மையோடு இருப்பதாகவும் பேட்டி. கமிஷன் கரப்ஷன் என்ற சொற்களுக்கு இடமில்லாமல் ஜோசப் விஜய் அவர்களின் அரசு இயங்குகிறது என்பது என்னுடைய கருத்து. எளிமையாக இருக்கிறார், இயல்பாக இருக்கிறார், வெளிப்படை தன்மையோடு இருக்கிறார். தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக உதயநிதி கூறுவதை ஏற்க முடியாது. தாவேகாவும் ஒரு திராவிட இயக்கம்தான் என்றும் மதிமுக எம்பி துரை வைகோ பேட்டி. உதயநிதி சொல்றத பாருங்க சகோதரர் உதயநிதி சொல்றதை வச்சு நான் சொல்ல முடியாது. இப்போ அதே போல தாவேகாவை பொறுத்த வரைக்கும் என்ன அதுவுமே திராவிட இயக்கம் தானே. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவு. 12 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவும் அமைப்பு. தேர்தலுக்கான அணி அல்ல, மக்கள் பிரச்சினைகளுக்கு ஒன்றாக குரல் கொடுப்போம். ஜனநாயக சக்திகளையும் ஓரணியில் திரட்ட உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்டின் மாநில செயலர் மு. வீரபாண்டியன் அறிவிப்பு. திமுகவை விமர்சிப்பதை தவிர்க்க வேண்டும். தொண்டர்கள், நிர்வாகிகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொஹிதீன் அறிவுறுத்தல். முதல்வர் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதிக்கு எதிரான மனுக்கள் தள்ளுபடி. வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்ததாக கூறி வருமான வரி விசாரணை கோரிய மனுக்களை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டினால் பதவியை துறக்க தயார். காங்கிரஸ் அமைச்சர் ராஜேஷ்குமார் பேட்டி. இங்க இருந்து ஒரு படி மண்ணை கூட எடுக்க முடியாது. அப்படிலாம் ஒரு சூழ்நிலை வந்தா நாங்க எதையும் துறப்பதற்கு தயாராக இருக்கோம். ஆமா, நிச்சயமா அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா அமைச்சர் பதவி துறக்குது நான் தயாராக இருக்கேன். சிவகங்கையில் போலீஸ் காவலில் மரணமடைந்த ஆகாஷின் உடல் தகனம். 102 நாட்களுக்கு பிறகு மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையிலிருந்து உடலை கொண்டு சென்று எரியூட்டிய காவல்துறை.
ஆகாஷின் உடலுக்கு அரசே இறுதிச் சடங்கு செய்ததற்கு குடும்பத்தினர் கடும் எதிர்ப்பு. மருத்துவமனை முன்பு வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த காவல்துறை. கோழி பண்ணை வரலாற்றில் இல்லாத வகையில் முட்டை கொள்முதல் விலை புதிய உச்சம். ஒரு முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து ₹6.45 நிர்ணயம். நீட் தேர்வு அச்சத்தால் கோவையில் மாணவி தற்கொலை. நீதி கேட்டு மார்க்சிஸ்ட் கட்சியினர் போராட்டம். நீட் தேர்வு எனும் கொடுமையால் இன்னும் எத்தனை உயிர்களை இழப்போம்? நீட் கொடுமைகளுக்கு ஒன்றிய அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் மாநில செயலர் சண்முகம் வலியுறுத்தல். டெஹ்ராடூனில் நீட் மறுதேர்வுக்கு தயாராகி வந்த 23 வயது மாணவி தற்கொலை. தனது முடிவுக்கு தானே பொறுப்பு என உயிரிழந்த மாணவி எழுதிய கடிதத்தை கைப்பற்றி காவல்துறை விசாரணை. வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் பல ஆயிரம் கோடி ரூபாய் உயர்மட்டம் வரை செல்கிறது. பாஜக அரசு மீது டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. சிவசேனா திரிணாமுல் காங்கிரஸை தொடர்ந்து சமாஜ்வாதி கட்சியிலும் தலை தூக்கும் எதிர்ப்பு குரல். அகிலேஷ் யாதவ் செயல்பாடு குறித்த பாஜக அமைச்சரின் கருத்தால் உத்தரப்பிரதேச அரசியலில் சலசலப்பு. சமாஜ்வாதி கட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை என அகிலேஷ் யாதவ் விளக்கம். தேர்தல் நெருங்கும் சூழலில் எதிர்க்கட்சிகளை பலவீனமடைய செய்ய பாஜக முயற்சிப்பதாகவும் சாடல். சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவின் 3 எம்பிக்கள் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுடன் சந்திப்பு. உத்தவ் பிரிவு 6 எம்பிக்களின் சட்டவிரோத கட்சி தாவலை தடுக்க கோரி மனு. டெல்லியில் இன்று உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா கட்சியின் மக்களவை உறுப்பினர்களின் அவசர ஆலோசனைக் கூட்டம். கட்சி மாற எம்பிக்களுக்கு 50 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டதாக சஞ்சய் ராவத் குற்றச்சாட்டு. பிரான்சில் பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் டிரம்ப் சந்திப்பு. மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா மிகப்பெரிய பங்கு வகித்திருப்பதாக டிரம்ப் பாராட்டு. அமெரிக்க தாக்குதலில் இந்திய மாலுமிகள் கொல்லப்பட்டது தொடர்பாக டிரம்பிடம் கேள்வி எழுப்பிய பிரதமர் மோடி, ஹோர்முஸ் நீரிணை திறப்புக்கு பிறகு மாலுமிகள் பாதுகாப்பு விவகாரத்தில் கவனம் செலுத்தவும் வலியுறுத்தல். மோடி பிரதமராக இருக்கும் வரை இந்தியாவை யாராவது தாக்கினால் உதவிக்கு அமெரிக்கா வரும். பிரதமர் மோடியுடனான சந்திப்பின் போது உறுதி அளித்த அதிபர் டிரம்ப். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. அமெரிக்காவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ள பிரதமர் மோடி முனைப்பு காட்டுவதாகவும் அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. இந்தியா இங்கிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஜூலை 15 முதல் அமல். 14 சுற்றுகளாக நடந்த தீவிர பேச்சுவார்த்தைக்கு பிறகு இறுதி செய்யப்பட்ட உடன்படிக்கை. கையெழுத்தானது அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம். மின்னணு முறையில் கையெழுத்தான நிலையில் உடன்படிக்கைக்கு ஒப்புதல் அளித்த அதிபர் டிரம்ப். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் சமனில் முடிந்த போர்ச்சுகல் காங்கோ அணிகள் இடையேயான ஆட்டம். நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ கோல் அடிக்காததால் ரசிகர்கள் ஏமாற்றம். உலகக்கோப்பை
உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் கேப்டன் ஹாரி கேன் அதிரடி ஆட்டத்தால் இங்கிலாந்து அணி வெற்றி. 4-2 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வீழ்த்தியது. T20 மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் மேலும் ஒரு வெற்றியை பதிவு செய்த இந்தியா. நெதர்லாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் 95 ரன்கள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி.